ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இந்த வீடியோவில் போர்ட் கொச்சின் இல்லை கொச்சின் போர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெட்ரோ ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா என்னென்னா, அந்த படகுல வந்து நீங்கள் அந்த ஷிப்பில் வந்து ஸோ இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸை கொடுத்துட்டு நீங்கள் பயணம் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது கார்கோ ஷிப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கார்கோ ஷிப்மெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிற கார்கோ ஷிப்மெண்ட் என்னன்னா, இப்போ ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு இங்கே பாலம் இல்லை. பாலம் அது என்ன ஹைட்டு ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால கேரளா கவர்மெண்ட் வந்து கட்டாமல் வச்சுருக்காங்க. அந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால கார்கோ ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. இக்கரைக்கும் அக்கறைக்கும் எல்லா வெஹிக்கல்ஸும், லாரி, கார்ஸு, முன்னாடி வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், கார்ஸு, டூ வீலர்ஸு, பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு, லாரி, எல்லா ஹியூமன் பீயிங். ஸோ இவங்களையெல்லாம் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு எடுத்துன்னு போயிட்டு ஷிப்பு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கரை இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஷிப்பு போட்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இது ரொம்ப பிரச்சனை, காருங்கள்லாம் அந்த பக்கமே நிறுத்திட்டு இவங்க வரணும், வேலையெல்லாம் இருக்க முடிச்சுட்டு மறுபடியும் அக்கறைக்கு போயிட்டு காருங்களை, லாரி, பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேரளா கவர்மெண்ட்டு இந்த ஷிப்பிங்க்கு அவசரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து ஒரு கப்பலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பின்னாடி வருது பாருங்கள், அது எவ்வளோ எடுத்துகிட்டு வருது பாருங்கள். பஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன் இருங்க. இப்போ நாங்கள் போகும்போது பஸ்ஸெல்லாம் ஏறிச்சு. அது கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இந்த வண்டிங்கெல்லாம் அப்படியே வருதா, எல்லாம் அப்படியே வரும். இது பாருங்கள், இந்த பக்கம் எல்லாம் நின்றுட்டு இருக்கா, டூ வீலர்ஸு, பின்னாடி எல்லாம் இருக்கும் ஃபோர் வீலர்ஸு, பஸ்ஸு, மினி லாரிஸு, டாடா ஏசி பாருங்கள், எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். ஒரு வண்டியாக அப்படியே வெளியில் வரும். இப்போ ஒன்றா அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியில் அனுப்பிச்சிட்டு ஒன்றா எல்லாத்தையும் டோட்டல் வெளியில் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கீழே இருக்கிறவங்க இந்த டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ் ஃபஸ்ட்டு ஆளுங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. ஃபஸ்ட்டு மக்களை அனுப்பிச்சி விட்டு இதுக்கு வெறும் 3 ரூபா டிக்கெட், அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு 3 ரூபா டிக்கெட்டு. வரத்துக்கு 3 ரூபா, போகிறதுக்கு 3 ரூபா. பாருங்கள், எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வெஹிக்கல்ஸ் எல்லாம் 1 பை 1 வெஹிக்கல்ஸை வந்து டிக்கெட் அங்கேயே கொடுப்பாங்க பக்கத்தில். அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய் ஒரு டைம் செக் பண்ணுறாங்க, ஒரு டைம் பண்ணுறதில்ல. வாங்கிடுவோம் ஏன். அப்படியே போயிட்டு எல்லாரையும் முன்னே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கலாக பின்னாடி வர காரு பாருங்கள், லாரி, டாடா ஏசி, பஸ்ஸு வரும் பாருங்கள், பஸ்ஸு அது பாருங்கள். அதுதான் வாட்டர் மெட்ரோ ஷிப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இவ்வளோ ஃபீஸுன்னு இருக்குது. அந்த ஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மெட்ரோ இந்தியாவிலே வந்து கொச்சின் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் மெட்ரோ ஷிப்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நல்லா போகுது. பார்த்தீங்கன்னா கூட்டம், ஹெவி கூட்டம், சரியான கூட்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் வலையை பிடிச்சி மீன், இந்த சைனீஸ் அந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் போர்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்பர், வணிக தொழில், எல்லா கப்பலும் வந்து நிற்கிறது, சரக்கு
எல்லாத்தையும் இறக்கிட்டு மறுபடியும் அங்கே ஏதாவது இருந்தால் சரக்குன்னா அது இல்லை, இது வேறு சரக்குன்னா தெரியல உங்களுக்கு. இந்த தின்பண்டங்கள் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் ஆகட்டும் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இருக்கிற பொருளை வந்து எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹார்பர் மாதிரி இருக்குது. பெருசாக துறைமுகம் இருக்குது. நல்லா சரியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பீச் இருக்குது, பெரிய பீச்சு. ஆனால் நம்ம மெரினா பீச் மாதிரி இல்லை. பட்டு இது ஒரு டைப்பு விடுங்க. அது நீளமான பீச். அது உலகத்திலே 2வது இடம் மெரினா பீச்சு. இது ஒரு டைப்பு. அது ஒரு மாதிரி டைப்புன்னா இது ஒரு மாதிரி டைப்பு. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையில் போயிட்டீங்கன்னா காலையில் ஒரு 9-10 o'clock போனீங்கன்னா நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குது எல்லாம் ஓப்பன். பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கறைக்கு கொண்டு போயிடும். அப்படியே மெதுவாக போயிட்டு அக்கறையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ் பின்னாடி நிற்கிது பாருங்கள். நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம்ல அதுக்கு பின்னாடி பாருங்கள் கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் நேம். அது பார்த்தீங்கன்னா மினி பஸ் இல்லை, பெரிய பஸ்ஸே. அது எல்லா மாதிரியான இருக்கா. யங்ஸ்டர்ஸு, வயதானவங்க, குழந்தைங்க, எல்லா மக்களும். பீச் இருக்குல்ல பக்கம், பீச் இருக்குது. இந்த வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல, அதனால் பசங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. வயசானவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் யங்ஸ்டர்ஸு நிறையா இருக்கிறாங்க. அது பாருங்கள் எல்லாரையும் இறக்கி விட்டாங்க. இப்போ இறக்கி விட்டு என்ன பண்ண பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா மக்களை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு பாருங்கள். இந்த டைமு நாங்கள் வரும்போது மக்களை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பி இங்கேருந்து நான் போகும்போதும் மக்களை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் வெஹிக்கல்ஸ் ஏற்றுனாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, எல்லா வெஹிக்கல்ஸ் நிறையா இருந்ததுனால ஃபஸ்ட்டு எல்லாம் வெஹிக்கல்ஸ் ஏற்றுறாங்க. இந்த டைம் போகும்போது நிறையா இருந்துச்சு. நாங்கள் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் போகும்போதும் கம்மியாக இருந்துச்சு. பட் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அப்படியே போய் நிற்கும். எல்லாம் அப்படியே 1 by 1 அப்படியே நிற்கும். பாருங்க 2 வீலர்ஸு அது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஏற்றிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே பாதி நிறுத்திடுவாங்க. ஏன்னா போட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கணக்கு இருக்குல்ல, அது மீறிச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நிறுத்திடுறாங்க. பாருங்க எல்லா வண்டியும் போதா, 2 வீலர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போகும். பாருங்கள் அப்படியே எல்லோரும் அனுப்புகிறாங்க. அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோதான் இருக்கும். மறுபடியும் இந்த காரு இந்த 4 வீலர்ஸ் அனுப்பணும் இல்லையா, அதனால் டைம் பீயிங் இருக்காங்க. இவங்க இப்படி வந்தால் எல்லாம் சில பேர் போயிடுறாங்க. பின்னாடியே ஓடுறான் பாருங்கள், பின்னாடியே ஓடி சொல்லுவாங்க. இருந்தாலும் போகணும் இல்லை, சில அர்ஜென்ட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால் பாருங்கள் தடுத்து நிறுத்துறான் அப்படி, ஆனாலும் போகிறாங்க. இப்போ எதுக்குன்னா 4 வீலர்ஸ்க்கு இடம் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்ஸை அப்படியே நிறுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதான பின்னாடி அப்படியே அந்த 4 வீலர்ஸை அனுப்புவாங்க. அப்படியே 1 by 1 அனுப்புவாங்க.
நீங்கள் போயிருப்பீங்க, மேக்ஸிமம் போகாதவங்களும் சொல்கிறேன். எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து இறங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள்லேயே அந்த ப்ரைவேட் பஸ்ஸுங்க ஏகப்பட்ட 25 rupees கொடுத்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு கொச்சின் போர்ட் இல்லை போர்ட் கொச்சின் எப்படின்னாலும் சொல்லுவாங்க. யாராவது அந்த பஸ்ஸில் போனவங்களுக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிடச்சி நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஓட்டினாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு, ஏன் அப்படி ஓட்டுறாங்க, நல்ல மாதிரி ஓட்டுறாங்களா இல்லை ஏன் அந்த மாதிரி ஓட்டுறாங்க அந்த பஸ்ஸு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. வாட்டர் மெட்ரோ இது ஆஃபீஸு. இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இக்கரையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அக்கறையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கேயும் அனுப்புகிறாங்க, அங்கேயும் அனுப்புகிறாங்க. பாருங்கள், இதுதான் டிக்கெட் கொடுக்குறது. சின்னதாக இருக்குது பாருங்கள். அங்கே போனீங்கன்னா 3 ரூபா கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்க. அதை ஒரு போட்டை காமிச்சிட்டு இருக்கும் பாருங்கள், ஒரு ஷிப்பை. அந்த ஷிப்பு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. இதுதான் டிக்கெட்டு. இது பாருங்கள், இது ரொம்ப கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால் அப்படியே சைடில் விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஏதோ பழசான மாதிரி தெரியுது, அதை அப்படியே சைடில் இழுத்து விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் மெட்ரோ போட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி லக்ஸரியாக வேணுமா லக்ஸரியாக கூப்பிட்டு போகிறாங்க, இல்லை சின்னசாக வேணுமா சின்னசாக கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். பாருங்கள், திருப்பியும் வந்துடுச்சு. திருப்பியும் வந்து எல்லா வெஹிக்கல்ஸும் வெளியேற்றுது. இப்போ போகிறோம். இதில் நானும் ரிட்டர்ன் போகிறேன். இதை பற்றி நீங்கள் போய் பார்த்துருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொன்னால் தான் வந்து இன்னும் நிறையா நமக்கு வந்து தெரியாததெல்லாம் சிலதெல்லாம் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து இப்போ நான் போடுற வீடியோலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். இதை போட்டு தான் அப்படின்ற ஒன்றும் இல்லை. என் எக்ஸ்பீரியன்ஸு இப்போ போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ இதை வந்து இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் இல்லையா? அதனால் அந்த ஐடியா ஒர்க்டோன்றதுனால இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள். எர்ணாகுளம் ஜங்ஷனில் இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே நான் சொன்ன மாதிரி அப்படியே போனீங்கன்னா 25 rupees சர்க்கிளில் வரும். சர்க்கிளில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 rupees கொடுத்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு இறக்கிடலாம். 10 o'clock வரைக்கும் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி. உங்களுக்கு 10 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த கவலைப்படாமல் 10 வரைக்கும் நீங்கள் ஆறாமல் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் டைம் பாஸ் பண்ணிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். அழகாக டைம் பாஸ் பண்ணலாம். நம்ம வேலைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சீக்கிரமாக வந்தால் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது. இதுக்குன்ட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு வரணும். வந்தால் அப்போ வந்து உங்களுக்கு பண்ணுவோம். அப்போ நானே சொல்லிகிட்டு இருக்கேன், நீ நம்மளும் அந்த மாதிரி தான். அதை போய் பார்க்கலாம், இதை போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா மெலாக்க மேயில்லை, அந்த மாதிரி தான் இது கணக்கு. ஆனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா வெஹிக்கல்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ மறுபடியும் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த கரை மெயின் கரைக்கு, இந்த கொச்சின் கரைக்கு போகுது. இந்த பக்கமும் இருக்கிறது கொச்சின் சேர்ந்தது தான். பட் அது சென்ட்ரலில் உங்களுக்கு அந்த ஒரு பாலம் இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் போக முடியாமல், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் போக முடியாமல் இருக்குது. அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொச்சின் கடற்கரை இது தண்ணிங்க. இதெல்லாம் இந்த பேக் வாட்டர் மாதிரி வருது பின்னாடி. அப்படியே இந்த துறைமுகத்துக்கு வர்றதுனால
அந்த தண்ணியில் ஆழம் இருக்கிறது, நிறைய ஆழம் இருக்கிறதுனால பிரிட்ஜு கட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டேன். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அந்த ஃபிஷ் பிடிச்சிருந்தார். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இந்த மாதிரி நிறைய ஆழம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டாங்க. நிறைய முறை பிளான் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணிட்டு அது நிறைய ஆழம் இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுக்கிறாங்க. அதனால் இந்த கார்கோ ஷிப்மெண்ட், இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து கார்கோ ஷிப்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து இது ரொம்ப நாளாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேரளா அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த எர்ணாகுளம், கொச்சி எல்லாம் ரெண்டும் ஒன்று தான், மேக்ஸிமம் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், ஸ்பீடாக போயிட்டு உங்களுக்கு அதான் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸு ஒன்று வரும். ½ அன் ஹவர் கூட இல்லை, 20 to 30 minutes போய் இறக்கிட்டு மறுபடியும் வந்து வரும். போய் மறுபடியும் இறக்கிட்டு மறுபடியும் வந்துடும், அவ்வளோதான். அவ்வளோதான். மேக்ஸிமம் கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்த உடனே அப்படியே செயினை போட்டு கட்டிடுவாங்க. கட்டியிருக்கு. இந்த உள்ளே இருக்கிற செயினை எடுத்துட்டா எல்லா வெஹிக்கிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இறக்கிடுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் போடுங்க. நானே என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.